ஆண்டவர் நல்லவர். இந்த இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்புகள் எதை மையப்படுத்தி தெரியுங்களா? உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுதுங்க. எல்லா விதமான நெருக்கடிக்கும் முடிவு வரப்போகிறது. எல்லா விதமான போராட்டத்துக்கும் முடிவு வரப்போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு இரவின் ஜெபம் கடைசி ஜெபமாக சகலவற்றுக்கும் நன்மையான ஜெபமாக மாறிச்சு. எப்படின்னா, ஆண்டவர் அந்த ஜெபத்தை முடிக்கும்போது எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகிறதுன்னு பார்த்தா அப்போ தான் அதிகமாகுது. ஆனாலும் அதையும் ஜெயிக்கிறார். இந்த இரவு தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த 10 ஜெப குறிப்புக்காக ஜெபிச்சுட்டு படுங்களேன். முதல் காரியம் பாருங்க, பிரச்சனைகளுக்கான முடிவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீண்ட நாட்களாக உங்களை துன்பப்படுத்துகிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இந்த இரவு படுங்களேன். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ரெண்டாவது பாருங்க, இருளிலிருந்து ஒரு வெளிச்சங்க. இருளிலிருந்து ஒரு வெளிச்சம். நிறைய நேரத்தில் இருளிலிருந்து ஒரு வெளிச்சம் வரணுங்க. அந்த மலையில் மகிமை வெளிப்பட்டது போல எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருள் ஒருபோதும் விலகணும் ஆண்டவரே, அது சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பொழுதும் உமது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்களேன். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது, கடன் சுமை நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், இது எல்லாம் ஆண்டவர் அவருடைய கிருபையினால முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்களேன். ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. நான்காவது, குடும்ப சண்டைகள்லாம் அகற்றப்படணும். உங்கள் வீட்டில் இருக்கிற மனக்கசப்பு, பிரிவு, சண்டைகள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்படணும். அதுக்காக கொஞ்சம் நல்லா ஜெபிச்சுட்டு படுங்களேன். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஐந்தாவது, உடம்புலையும் சரி மனசுலையும் சரி சுகம் உண்டாகணுங்க. நோய்களிலிருந்து, பலவீனத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து ஆண்டவருடைய தொடுதல் நம்மளை குணமாக்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு படுங்களேன். நிச்சயம் அந்த சுகத்தை, அந்த விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. ஏமே எஸ், ரொம்ப முக்கியமானது ஆறாவது, எதிர்காலம். பிள்ளைக எதிர்காலம், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணம் போன்ற எல்லா காரியத்திலையும் அவங்களுக்கு கதவுகள் திறக்கப்படணும். நன்மைகள் மாற்றப்படணும், ஆசீர்வாதமாய் மாற்றப்படணும். நன்மைகள் நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு உதவி செய்வார். ஏழாவது, தாமதம் எல்லாம் சீக்கிரம் முடிவடையணும். சீக்கிரமாக நீண்ட காலமாக காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இனி தாமதிக்காம அது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும், உங்கள் குடும்பத்தில் கிடைக்கணும்னு சொல்லி நல்லா விசுவாசத்தோடு நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எட்டாவது, தேவ மகிமை வெளிப்படணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்கள் மகிமை பெரிதாக தெரியப்படுத்தும், காணப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்களேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டு படுத்து பாருங்களேன். கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். ஏமே. ஒன்பதாவது பாருங்க, புதிய ஆரம்பம். பழைய கண்ணீருக்கு பதிலாக புதிய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பழைய கண்ணீர், பழைய பிரச்சனை, பழைய போராட்டம் இதெல்லாம் தாண்டி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார். பத்தாவது, எப்படி விசுவாச அறிக்கையோடு சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். மகிமை வெளிப்பட்டது போல் அந்த மலையில் எங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் மகிமை வெளிப்படட்டும், எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரட்டும் ஆண்டவரே. புதிய ஆசீர்வாதத்தின் காரணங்கள், அடையாளங்கள் துவங்கப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. துவங்கப்படும். புதிய ஆசீர்வாதம் கிடைக்கும், புதிய அடையாளம் கிடைக்கும், புதிய உயர்வு கிடைக்கும். சொல்லி 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 ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். பெரிய அற்புதத்தை செய்வார். மகத்துவமான அற்புதத்தை செய்வார். மகிமையான அற்புதத்தை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் துவங்குச்சுன்னா ஒருத்தனும் உங்களை வெட்கப்படுத்தாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். தகப்பனே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த இரவு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற, அவங்க குடும்பத்துக்காய் ஜெபிக்கிற, அவங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே ஆமே. காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.